அனைத்து மாநகர பேருந்துகளையும் முழுமையாக பரிசோதித்த பின் இயக்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக மோசமான நிலையில் உள்ள அரசு பேருந்துகளை முழுமையாக நிறுத்திட முடிவு செய்திருப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் சென்னையில் பேருந்தில் உள்பலகை கீழே விழுந்ததில் பெண் பயணி ஒருவர் விழுந்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய காட்சிகள் வெளியாகி இருந்த நிலையில் இது தொடர்பாக தற்பொழுது அமைச்சர் சிவசங்கர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சென்னையில் உள்ள 3000த்திற்கும் மேற்பட்ட பேருந்துகளின் மேற்கூரை பாகங்களை பரிசோதித்து இயக்கவும் அமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நேற்று திருவேற்காடு அருகே பலகை உடைந்ததால் ஓடும் அரசு பேருந்தில் இருந்து பெண் தவறி விழுந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் இணைகிறார். சுகந்தகுமார், இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சரியா. மாநகர போக்குவரத்து கழகம் பேட்டல் பாலம் பணிமனையை சார்ந்த தடம் எண் 59E பேருந்து ஏற்றப்பட்ட நிகழ்விற்கு காரணமாக பணியாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மீது நிர்வாக ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க நேற்றைய தினம் மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் உத்தரவிட்டிருந்தார். அதாவது மாநகர போக்குவரத்து கழகம் பேட்டல் பாலம் பணிமனை சார்ந்த பேருந்து எண் தடம் எண் 59 வள்ளலார் நகரில் இருந்து திருவேற்காடு நோக்கி செல்லும் போது நேற்றைய தினம் காலை 9 மணி அளவில் எதிர்பாராத விதமாக பேருந்தின் பின் இருக்கையில் அருகில் பொருத்தப்பட்டிருந்த பலகை உடைந்து விழுந்தது. அந்த இடத்தில் அமர்ந்திருந்த பெண் பயணி ஒருவருக்கு இதனால் காயம் ஏற்பட்டது. இந்நிகழ்வு தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டு பேருந்தை பழுது பார்க்கும் பேருந்து பாலம் பணிமையை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மீது நிர்வாக ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும், மேலும் இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படாத வண்ணம் அனைத்து பணிமனைகளிலும் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து அலுவலர்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்றும் நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவேற்காடு பேருந்து விவகாரத்தை பொறுத்து அனைத்து மாநகர போக்குவரத்து பேருந்துகளையும் முழுமையாக பரிசோதித்த பின்பு இயக்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தற்போது உத்தரவு ஒன்றினை பிறப்பித்துள்ளார். குறிப்பாக மிக மோசமாக உள்ள அரசு பேருந்துகளை முழுமையாக நிறுத்திட முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சென்னையில் இயக்கப்படும் 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மேற்கூரை மற்றும் பாகங்களை சரியான பரிசோதித்து இயக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தகவல் ஒன்றினை தெரிவித்துள்ளார். சூர்யா, விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுகந்தகுமார்.